ஹாய் வெல்கம் பேக் டு ரியாராஜ் ஆர்பிஎன் பிளாக்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது என்னோட பொங்கல் வீடியோ. இந்த பொங்கல் விளாக வந்து எல்லாருக்கும் ஊருக்கு கடைசியா நான் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆயிடுச்சு. பொங்கல் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 8 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. என்ன பண்றது, எனக்கு டைம் கிடைக்கல. பொங்கல் முடிஞ்சோட நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அதனாலதான் வீடியோ எடிட் பண்ணி போடவே முடியல. அங்க போனோடனே ஒர்க் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. நான் இங்கதான் ஃப்ரீயா இருப்பேன். அங்க போனா கரெக்டா இருக்கும் எனக்கு ஒர்க். நானும் இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம்னு சொல்லியே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த லேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நேரம் பாத்தீங்கன்னா காலையில 7:30 இருந்து 8:50 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து 10:30 இருந்து 12 மணி வரைக்கும் நல்ல நேரம் பொங்கல் வச்சு படையல் பண்றதுக்கு நேரம்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலையில எந்திரிச்சு பண்ணலான்னு தான் நினைச்சேன். பட் பாப்பா வந்து அந்த நேரத்துல எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்லோவாவே பண்ணலான்னு சொல்லி தான் நான் எல்லாத்தையும் பொறுமையா பண்ணிட்டு இருந்தேன். நான் முத நாளே வந்து வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டேன். அந்த டைம்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு முத நாளே எல்லாத்தையும் பண்ணி வச்சதுனால காலையில எந்திரிச்சு கேஸ் ஸ்டவ் மேல மாவு கோலம் போட்டுட்டு வந்து நிலைவாசல்ல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு மாக்கோலமும் போட்டு விட்டுட்டேன். வீட்டுல வந்து நிலைவாசல்ல வந்து மாக்கோலம் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னே தெரியல, என்னால இப்பெல்லாம் போடவே முடியல. நார்மலா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் மாவுலே கோலம் போட்டுருவேன். அதுவும் பச்சரிசி மாவு தான். அதனால அதுவும் பச்சரிசி மாவுன்னு சொல்லிட்டு நானும் அந்த கோலமுமே போட்டுருவேன். சோ இப்ப நல்ல நாள் வரதுனால மாக்கோலம் போட்டுடலாம்னு சொல்லி தான் நேத்து நைட்டு வந்து அரிசி ஊற வச்சு மாவு அரைச்சி வச்சிருந்தேன். சோ அதை எடுத்து நான் காலையில கோலம் போட்டிருந்தேன். எனக்கு எந்த கோலம் வருதோ இல்லையோ இந்த தாமரை கோலம் எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் வந்துருது. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்ன பண்றது, எடுத்த உடனே தாமரை கோலம் தான் வருது. நார்மலா வந்து வேற ஏதாச்சும் கோலம் போடலாம்னு நினைக்கும் போது அந்த தாமரை கோலம் வந்துருது. அதுக்கப்புறம் இந்த கீழே போடுறோம் பாருங்க, அதே மாதிரி இந்த எக்ஸஸ் கோலம் தான் எல்லா இடத்துலயும் வருது. ஈஸியா முடிஞ்சிருது. மத்த கோலம்லாம் டக்குன்னு கையை வச்சு அழைச்சு போடுற மாதிரி இருக்குமா, ரொம்ப நாள் ஆகுது கோலம் எல்லாம் போட்டு. எனக்கு வந்ததை மட்டும்தான் நான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பொங்க வைக்கிறதுக்காக பானையை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு வந்து மூடியிலயும் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். 2வது தடவையா அந்த பாத்திரத்துல இந்த வாட்டி பொங்கல் வைக்கிறேன். போன வாட்டி வந்து இதுதான் வச்சிருந்தேன். அதுக்கு முந்தின வாட்டி வந்து பித்தளை பானையில வச்சிருந்தேன். இது வந்து காம்பாக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி இந்த பானையிலேயே வச்சுட்டேன். லாஸ்ட் இயர் இதுலதான் வச்சேன். இந்த வாட்டி இதுலயே வச்சிடலாம்னு சொல்லி வச்சாச்சு. பானையில வந்து பால் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து ஊத்திட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் ஊத்திக்கிட்டேன். பால் நல்லபடியா பொங்கி வந்துச்சு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் பால் பொங்கினதுக்கு அப்புறம் அரிசி கழுவி வச்சுதான் எடுத்து போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துல வெந்துருச்சு. ஏன்னா அரிசி வந்து நான் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன். வெந்ததுக்கு அப்புறம் வெள்ளத்தை இடிச்சு உடைச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல் நல்லா குழஞ்சி வந்ததுக்கு அப்புறம் ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே போட்டுட்டேன். நான் வந்து இது 3வது தடவை நல்லபடியா வைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு சொதப்பிருச்சு மீன்ஸ் டேஸ்ட் வந்து அவ்வளவா வரல. ஏன்னா வெள்ளம் கம்மியா போட்டிருப்பேன், இல்ல வெள்ளம் அதிகமா போட்டிருப்பேன். பட் இந்த வாட்டி சூப்பரா பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நான் எல்லா பொங்கலையும் வச்சுட்டு சாமிக்கு நீர் மாத்திட்டு நான் என்ன பண்ணேன், காக்கா வரும் சரி எதுக்காச்சும் வைக்கலாம், ஃபர்ஸ்ட் படையில வந்து சாமிக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியில இருக்க காக்காக்கு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வெளில எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு போனேன். ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா பசுமாடு வந்து வாசல் நின்னுட்டு இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நானா எதிர்பார்த்தேன். நான் முத நாளே வந்து எங்க அம்மாட்ட சொன்னேன், ஊருக்கு வரும்போது பொங்கல் வேஸ்டா போயிடுமா, நான் என்ன பண்றதுன்னே தெரியல, மாடு வந்தாச்சும் நல்லா இருக்கும், இந்த மாடுலாம் இந்த டைம்ல வருமானு தெரியலையே, நான் என்ன பண்றது. ஏன்னா பொங்கல் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு ரெடியா இருக்கும்போது டைம் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு மேல ஆகுது. அந்த வெயில்ல எங்க மாடு வரப்போகுதுன்னு தான் நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்தேன். சரி காக்காக்கும் வாசல்ல எப்படி வரப்போகுது, நம்ம மாடியில போய் வைக்கலாம்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு போனேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை, 2-3 பசுமாடு வந்துருந்துச்சு. அந்த ஒரு பசுமாடு மட்டும் வாசலுக்கு நேராவே நின்றுட்டு இருந்துச்சு. நான் அந்த வீடியோல ஆட் பண்ணிருப்பேன், கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த மாடு வந்து கரெக்டா நான் பொங்கல் வீட்டுக்குள்ள வச்சுட்டு ரெடியா எடுத்து வச்சுட்டு காக்காக்கு எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா நான் சரி கேட்ட திறக்கலான்னு வெளில போனா மாடு கரெக்டா வாசலுக்கு நேரம் நிக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தாம்பளத்தட்டுல எடுத்து பொங்கலை வச்சுட்டு அப்புறம் ரொம்ப சூடா இருந்துச்சு, லைட்டா ஆற வச்சுட்டு ஒரு அரிசி கழுவுன தண்ணி இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வாழைப்பழத்தையும் எடுத்து அதுல வச்சுட்டு நின்னு பார்த்தேன். ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுச்சு. அந்த ஒரு பசுமாடு மட்டும் தான் அந்த இடத்துலயே நின்னு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. மத்த மாடு எல்லாம் கொஞ்சம் அந்த சைடு இந்த சைடு போயிட்டு இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எனக்கு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து பொங்கல் வச்சு வீணா போயிடுமோ, ஏன்னா எப்படி இருந்தாலும் நாங்க சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் வந்து அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம்னா ஒரு டிஃபன் பாக்ஸ்ல தான் எடுத்துட்டு போறோம், அதிகமா எடுத்துட்டு போறது இல்லையா. எல்லாம் டிராவலிங்ல போறோம். இங்க இருந்து 6 to 7 ஹவர்ஸ்க்கு மேல ஆகும் டிராவலிங் பண்ணி போறதுக்கு. அதுக்குள்ள எப்படி இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அந்த டைம்ல இந்த பசுமாடு வந்து சாப்பிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு 3:30க்கு கிளம்பி 4:30 ட்ரெயினை பிடிக்கலாம்னு சொல்லி தான் நான் அவசர அவசரமா கிளம்பி இருந்தேன். அங்க போனா ட்ரெயின்ல அவ்வளவு கூட்டம். பொங்கலுக்கு முன்னாடி தான் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பார்த்தா பொங்கல் அன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ஒரு எமர்ஜென்சில தான் லாஸ்ட் மந்த் தான் பிளான் பண்ணியிருந்தேன். நானும் கிளம்பி போயிட்டு அங்க போன செம கூட்டமா இருந்துச்சு. ட்ரெயின்லயும் ஏறிட்டேன். ஏறி காலை வச்சுட்டு உள்ள போனா பின்னாடி ஒரு 10 பேர் உள்ள போங்கன்னு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க. பாப்பா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. உடனே நான் என்ன பண்ணிட்டேன், நீங்க வழியை விடுங்க நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லி இறங்கிட்டு அங்க இருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்து அங்க இருந்து பஸ் ஏறி நேரா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு மணி 2 மணியா இருந்துச்சு. அந்த ட்ரெயின்ல மட்டும் இருந்தேன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. ஏன்னா அந்த ட்ரெயின் ஒரு யாரோ கட்சியில இருந்து வந்திருந்தாங்க போல. ஒரு 15 மினிட்ஸ் அந்த இடத்துல நின்று இருந்துச்சு. அந்த டைம்ல அந்த ஏறி இருந்தா என்ன ஆயிருப்பேன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்க முடியல. சோ அந்த டைம்ல நம்ம நல்ல டிசிஷன் எடுத்து பஸ்ல வந்தது ரொம்பவே நல்லதா போச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பாப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அம்மா பார்த்தோன்னே ரொம்ப குஷி. அங்கேயே பாப்பாவோட பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.